ஹாய் வியூவர்ஸ், 2 டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி ஹெல்தியான ஹனி பெப்பர் கிறிஸ்பி சிக்கன் தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து பொட்டேட்டோ சிக்கன் ரெண்டுமே மேரினேட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து ஹனி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பொட்டேட்டோவும் பண்ணலான்றதுக்காக. பட் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து சிக்கனுக்கு மட்டும்தான். வேணும்னா சொல்லுங்கள், பொட்டேட்டோக்கும் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்காக பொட்டேட்டோ மட்டும் கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இதிலேருந்து. ஸோ தேவையான சீசனிங்க்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க, இல்லாதவங்க வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா, கறி மசாலா, இது ரெண்டுமே வந்து வீட்டில் பண்ணுறது போட்டால் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் பண்ண கறி மசாலா தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி சில்லி பவுடருமே வந்து கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைல் வேணுன்றதுனால தான் தனியாவும் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக வந்து தனியாக சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் பண்ணுற மாதிரி பண்ணாலே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போடணும். இதுதான் வந்து மசாலாஸ். இதாக கூட நம்ம கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக அரிசி மாவும் கார்ன் மாவும் வந்து சேர்க்க போகிறோம். கார்ன் மாவும் அரிசி மாவும் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்க வேண்டாம். ஏன்னா மாவு அதிகமாக சேர்க்கறதுனால வந்து நமக்கு அந்த மேலே இருக்க கோட்டிங் மட்டும்தான் இதுவாகுமா கண்டி, உள்ள அந்த அளவுக்கு நமக்கு சிக்கனையோ பொட்டேட்டோவையோ வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த கோட்டிங்கை தாண்டி தான் நம்மளுக்கு உள்ள அந்த டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால லைட்டாக ஜஸ்ட்டு ஒட்டினா போதும், அது மேலே ரொம்பவும் அதிகமாக தேவையில்லை. ஸோ கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைப்போம். உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கையால் தான் போட்டிருக்கேன், ஸ்பூன் அளவு காட்டல. ஏன்னா வந்து எனக்கு வந்து கையால் போட்டு பழகிருச்சு. ஸோ ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் ரெகுலராக வந்து இவ்வளோத்துக்கு இவ்வளோன்ற மாதிரி போடுவீங்க இல்லையா, அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். பட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து ரெசிபீஸோட இன்க்ரீடியண்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 200 கிராமுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் சோயா சாஸும் கொஞ்சம் டொமேட்டோ கச்சப்பும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ சேர்த்துக்கலனாலும் நம்ம சாட்டே பண்ணும்போது சேர்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்பவும் ஆப்ஷனல் தான். ஹெல்த்தியாக வேணுன்றவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு அந்த கொஞ்சம் அந்த டொமேட்டோவோட டேஸ்ட்டு அந்த ஸ்வீட்டும் டேங்கியும் சேர்ந்து வேணுன்றவங்க டொமேட்டோ பியூரி எடுத்துக்கோங்க. அந்த பியூரி எடுத்துட்டு அதை இதில் சேருங்க. பியூரியை வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னா, லைட்டாக பாயில் பண்ணி தோல் உரிச்சிட்டு ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதிலேருந்து வர ஜூஸை தான் வந்து இதில் ஆட் பண்ணணும். சாட்டே பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இஞ்சி 1/2 ஸ்பூன் எடுத்தால் பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே 2 டீஸ்பூனில் தான் நம்ம இந்த ஹனி சிக்கனை வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டீஸ்பூன் ஆயில். இதிலையே எல்லா சிக்கனையும் வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயிலையுமே வந்து எல்லாத்துலேயும் ஜஸ்ட் படுற மாதிரி எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு பட்டால் போதும். ஏன்னா மூடி போட்டு வேக வைக்கும்போது ஈவனாக வந்து ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகி சிக்கன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயில் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எண்ணெய் ரொம்பவும் ஊற்றினா தான் வேகும் அப்படின்லாம் கிடையாது. யூஸ்வலாக வந்து ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறவங்க டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சாட்டே பண்ணுறதுக்கு வச்சுருக்க ஐட்டம்ஸில் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுவாங்க. நான் ஹோம் மேடுன்றதுனால முழுக்க கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன். சோயா சாஸும் டொமேட்டோ கச்சப்பும். வேணுன்றவங்க எந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இது வந்து ஷாலோ ஃப்ரை இல்லை, அதனால் நமக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் தான் கிடைக்கும். ஸோ சாட்டே பண்ணுறதுக்கு இது வந்து சாட்டே பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன். இதுக்கு மேலே நம்ம இதில் ஆயிலே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ 2 டீஸ்பூனில் வந்து கொஞ்சம் 2 ஸ்பூனை விட கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம சாட்டே பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். என்னென்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் எல்லாம் 1 by 1 போட்டுடலாம். வெங்காயம் மட்டும் இஞ்சி பூண்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். இந்த வெங்காயம் வந்து சேர்க்கும்போது நான் வந்து சின்ன வெங்காயம் லேயராக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு லேயராக எடுத்து நான் பாருங்கள் எப்படி அப்படியே ஒரு மாதிரி பிங்காக இருக்குது பாருங்கள் சின்ன ஆனியன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவே வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து கொடை மிளகாவும் இந்த ஆனியனும் வந்து ஆப்ஷனல் தான். இது ரெண்டும் இல்லாமையே வந்து நம்ம ஹனி பெப்பர் சிக்கனை வந்து பண்ணலாம். இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணி சிக்கனை எடுத்து போட வேண்டியது தான். ஸோ இதில் பாருங்கள், மறுபடியும் நான் ஆல்ரெடி ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்தலையா, இப்போ ½ ஸ்பூன் மறுபடியும் சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லைட்டாக டச் பண்ணோம். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் அதுக்கு ட்ரை பண்ணுறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். வேணான்றவங்க அவாய்ட் பண்ணுங்கள், இது ஆப்ஷனல் மட்டும்தான். ஹெல்த்தியாக வேணும் எனக்கு அதெல்லாம் வேணவே வேணான்றவங்க டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸை வந்து விட்டுடுங்க. டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு கிளறுங்க ஒரு கலரு. இதை வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இது பண்ணி வேக வைக்கணும் அப்படின்லான்றது கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டோம், பாயில் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இது வந்து அந்த சிக்கன் மேலே ஒரு ஷைனி கோட்டிங் வர்றதுக்காக மட்டுமே நம்ம இந்த சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் ஊற்றி ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம கிளறி விடுறோம். ஏன்னா இப்போ பாருங்கள், இது வந்து அந்த டார்க் ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக வந்து கொஞ்சம் ஷைனியாக மாறும். இதில் ஹனி சேர்க்கும் போது இன்னும் ஷைனி வந்து கொடுக்கும். ஹனி வந்து எனக்கு வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஊற்றுறேன். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசு, அதனால் நான் 2 தான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போவே ஆல்ரெடி வந்து அந்த கெச்சப்பும் சோயாவும் ஊற்றுறதுனால கொஞ்சம் ஷைனி இது வந்துருச்சு. இப்போ இந்த ஹனியை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஷைனி வரும். ஹனி சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது, நம்ம சாட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஹனியோட இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் தான் தெரியும், சுகர் ஸ்வீட்னஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அதை வந்து ஒரு கிளறி எடுத்து வைக்க போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. லைட்டாக ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்க போகிறோம். வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கொத்தமல்லியை வந்து ஃபஸ்ட்டு நான் தாளிக்கும் போது வந்து இந்த கொத்தமல்லியோட தண்டை போட்டேன். இப்போ வந்து அதோட இலையை வந்து ஃபைனலாக ஃப்ளேவருக்கு போட்டுட்டு எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், கிறிஸ்பி ஹனி பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தேவையான பொருட்கள் என்னென்ன, அதோட நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ எல்லாம் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டிலையே செஞ்சு ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.